ஆடி மாதம்ன்றது அம்பாளுக்கு உரித்தான மாதம். ஸோ இந்த மாதம் அப்படின்னும்போது ஆடினா காத்தடிக்கும் தான் சொல்லுவாங்க. ஆனா இங்க மழையே பெய்யுதுங்க. ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா காலையில வெயில் அடிச்சா நைட்டு மழை பெய்யுது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அறிகுறியா நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அம்பாள் வந்து தன்னோட மனசு குளிர்ந்து இங்க மழையா வந்து கொட்டுறா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கும் பொழுது அந்த ஆடி மாதத்துல அக்கா சொன்ன மாதிரி முதல் வெள்ளியா இருந்தாலும் சரி, மூன்றாவது வெள்ளியா இருந்தாலும் சரி, அந்த மூன்றாவது வெள்ளிக்கிழமையில நம்ம வந்து நமக்கு பிடிச்ச நமக்கு ஒரு நெருங்கிய சொந்தம் யாருக்காவது இந்த பொருளை வந்து கிஃப்டா கொடுக்கலாம். ஓகே. ஸோ எப்பயுமே ஒரு பழமொழி இருக்கு, சிப்பிக்குள் முத்துன்னு சொல்லுவாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அந்த கடல்ல இருந்து அவதரித்தவ தான் லக்ஷ்மி தேவி. அதாவது இந்த பார்க்கடலை கடையும் பொழுது அந்த கடையும் பொழுது வெளியே வந்தவ இந்த லக்ஷ்மி அம்பாள். அந்த அம்பாளை வந்து பாத்தீங்கன்னா இந்த சிற்பிக்குள்ள வச்சிருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நவ கிரகம், இந்த 9 கிரகங்களோட அனுகிரகம் இருந்தாதான் வாழ்க்கையில செல்வ செழிப்பா வாழ முடியும். ஒருத்தங்களுக்கு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்றோம் அப்படின்னும் பொழுது அவங்க வந்து நம்மளோட சொந்தம், அதாவது பொண்ணா இருக்கலாம், பையனா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், இந்த மாதிரி நம்ம சொந்தங்களுக்கு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி கிஃப்ட்டை நீங்க ப்ரெசென்ட் பண்ணும் பொழுது அவங்க வாழ்க்கை பல வகையில மாற்றத்தை கொடுக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நவகிரகத்துக்கு உரிதான ஸ்டோன், அதுக்கான எந்திரம் பேக் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா பதிச்சிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலை எழுத்த மாற்றக்கூடிய கோமதி சக்கரம், கோமதி நதியில இருந்து உருவாக்கக்கூடிய இது வந்து பாத்தீங்கன்னா பெருமாளோட சுதர்சன சக்கரம் தண்ணியில பட்டு தண்ணி துடி செத்துறதுதான் கோமதி சக்கரம். இது வந்து பாத்தீங்கன்னா மயில் கண் கோமதி சக்கரம் சொல்லுவாங்க. ஸோ இந்த கோமதி சக்கரத்துக்கு நம்மளோட ஆலயத்துல பூஜை பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த பூஜை பண்ணனால இதோட தன்மை அளப்பரியது. இப்போ இங்க காட்டக்கூடிய பொருட்கள் எல்லா இடத்துலையும் கிடைக்கலாம், எல்லாராலையும் பர்ச்சேஸ் பண்ண முடியலாம். ஆனா சிஸ்டி ஒளியில மட்டும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா முறையா பூஜை பண்ணி கிளென்ஸ் பண்ணி குரு வழியில அந்த பூஜைகள் நடந்து குரு வழியில மந்திரத்தை பெற்று இதை வந்து கொடுக்குறோம்.